சரி, முதலில் எனக்கு பான் கேக் வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. எளிது, எனக்கு மாவு தயார். நான் உள்ள வந்துட்டேன். அது என் பிடித்த கரண்டி எங்கே? இதோ நான் மாவை எடுத்து தட்டில் ஊற்றுகிறேன். முதல் தோசை தயார். அருமையா இல்லையா பெண்களே? கூல். ஹே ஹேண்ட், அந்த பாடல எனக்கு கொண்டு வா. சிறப்பு. மைதான் உங்களுக்கு தேவை. அதை மாவில் சேர்த்து கலக்கவும். அருமையான நிறம். அதை வாணலில் ஊற்றுகிறேன். என் கையொப்ப பன்கேக் தயார். சிறப்பு. அப்படியா? இல்ல, கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும். நான் பிரகாசமான நிறங்களை எடுப்பேன். அதனால் நான் அதை எண்ணெய் ஸ்டென்சிலால் நிரப்புகிறேன். என்ன? மாவு முடிஞ்சிட்டதா? ஓ சரி. மாவால் மூடப்பட்டு விட்டேன். இது நடக்கிறது. நான் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, என் கையில கொஞ்சம் மீதம் இருக்கிறது. பரவாயில்லை, சுவையாக இருக்கிறது. சரி, நான் என் பான்கேக்கை நிறமிடுவதை தொடர்கிறேன். ஆகவே இது தயாராகிவிட்டது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அப்போ எனக்கு என் பான்கேக் எடுக்க நேரம் வந்துட்டது. இப்பொழுது அதுல மேப்பிள் சிரப் சேர்க்கிறேன். இதோ போலி இனிப்புகளை விரும்புகிறாள். ஓ, என் கடைசி பான்கேக் தயாராகிவிட்டது. இப்போது இதை இந்த இரத்த சிவப்பு ஷர்பத்துடன் அலங்கரிக்க வேண்டும். மேலும் சில சிலந்திகள். பெண்களுக்கு சிலந்திகள் பிடிக்கும் இல்லையா? சரி, போலி, நமது உணவுகளை சுவைக்க தயாரா? அருமை. சரி, தட்டில் என்ன இருக்கிறது? சிலந்திகள். அருவருப்பு. அவற்றை வெளியே எறியலாம். சரி, புதன்கிழமையின் பன்கேக்குகளை முயற்சிக்கிறேன். அவை உண்மையில் சுவையாக இருக்கின்றன. சரி, அடுத்தது என்ன? பாட்டியின். அவை மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கின்றன. ஓ, எனக்கு பிடிக்கும். ஆஹா, குளிர். ஓ, இது ஒரு யூனிகார்ன். என்னிடம் விரைவில் வாருங்கள், சுவையான குழந்தை. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு யூனிகார்ன்கள் மிகவும் பிடிக்கும். காண்டி, இது ஒரு வெற்றி. ஹூரே, நான் மிகச் சிறந்தவன். இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்கவும். சரி, அப்படியா? உருளைக்கிழங்கை தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேண்டி என்ன செய்கிறாள்? பரவாயில்லை, இது ஒரு லைஃப் ஹேக். உருளைக்கிழங்குகள் சில வினாடிகளில் தோலுரிக்கப்படும். தோலுக்கு மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இப்போது என் சிறப்பு உருளைக்கிழங்கு கத்தி. சரியான துண்டுகள். நான் அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து நிறத்தை சேர்க்கிறேன். அதை கலக்கிவிட்டு வோலா, சிவப்பு உருளைக்கிழங்குகள். உண்மையில் கலந்த நிறங்கள். நான் இன்னும் சில நிறங்களை சேர்க்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்து முதல் பகுதியை போடுகிறேன். சில நிமிடங்கள் என் உருளைக்கிழங்குகள் தயாராகிவிட்டன. அதை எடுத்து மீதியை மீண்டும் செய்கிறேன். அற்புதம். நீ தூங்குகிறாயா? எழுந்துரு. ஓ, நான் கவனக்குறைவாக இருந்தேன். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், நாங்கள் உருளைக்கிழங்கை வறுக்க வேண்டும். நன்றா. அதுதான். என்ன ஹேங்கம்? ஆமென். நான் அதை ஒரு தட்டில் வைக்கிறேன். மையத்துல சாஸ் இருக்கட்டும். உப்பு சேர்க்க மட்டுமே உள்ளது. So, verschiedene ze kaishucha, so may parchment deliverchonum. Aber det var en spray spray. Evrat sprechen ja. என்ன? ஓ, அது சிக்கியதாக தெரியவில்லை. ஓ, புதன்கிழமை நீ முழுவதும் கருப்பாக இருக்கிறாய். ஓ, வயதான பெண்மணியை பயமுறுத்தி விட்டாய். நான் மீண்டும் உருளைக்கிழங்குகளுக்கு செல்வேன். அவை எவ்வளவு கருப்பாக இருக்க முடியும் அவ்வளவு இருக்க வேண்டும். எங்களுக்கு தேவையானதை நான் ஒரு கிண்ணத்துல போட்டு சாஸ் சேர்க்கிறேன். ஆம், அதுதான் என் பாணி. எனக்கு கிடைத்து விட்டது. இப்போது நீ என்ன சொல்கிற பாப்போம்? போலி, பியூ. நான் எங்கு தொடங்குவது? அது சுவாரஸ்யமாக தெரிகிறது. நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, நிமிஷம். மிகவும் சுவையாக இருந்ததால எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதை கெட்சப்ல மூழ்க விட்டு போகலாம். பாட்டி, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நன்றி. அப்படியா? என்ன வண்ணமயமான உருளைக்கிழங்குகள். நான் ஒரு வானவில் சாப்பிடுவது போல இருக்கிறது. காண்டி, இது பாராட்டுக்கு அப்பாற்பட்டது. ஹூரே, நான் மீண்டும் வென்று விட்டேன். என்ன
பெரிய வயிறு. நான் நிறைந்து விட்டேன். இப்போது எனக்கு அவசரமாக ஒரு பர்கர் வேண்டும். சரி, எளிது சகோதரி, தொடங்கலாம். முழு தீ. நாங்கள் பண்களை பொரிக்க வேண்டும். சரியாக பழுப்பு நிறமாக. கட்லெட் செய்ய நேரம். நான் நறுக்கிய மாமிசத்தை ஒரு வாணலியில் வைத்து ஒரு வட்டமாக உருவாக்குவேன். உங்களுக்கு ஒரு கட்லெட், மேலே சீஸ். அதை பனில் மாற்றலாம். நான் அதை மற்றொரு பன்னுடன் மூடுகிறேன். அருமா. மற்றும் என் பர்கர் தயாராக உள்ளது. அந்த சலிப்பான பன்கள் என்ன? அவற்றுடன் முடிந்தது. நான் ஒரு டோனட் எடுப்பேன். வெந்தய கல்லும் தேவையில்லை. அதனால் இதை செய்வோம். நான் இத பாதியாக வெட்டுகிறேன். இப்போது நான் சாக்லேட்டை உள்ள வைக்கிறேன். மேலும் இது நல்லதாக இருக்கும். இப்போது இந்த திரவ மிட்டாயை முயற்சிக்க வேண்டும். மோசமாக இல்லை. சேர்க்கிறேன். அருமை. இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள். இது ஏன் ரகசிய பொருள். இது சாதாரணமாக தாங்கும். நான் எல்லாவற்றையும் ஸ்ட்ராபெரி சிரப்பால் நிரப்பி டோனட்டின் 2ஆம் பாதியால் மூடுவேன். என்ன அழகு. புதன்கிழமை எப்படி? நான் கத்தியை பயன்படுத்தி சீசில் குழாய் வடிவிலான ஒரு வடிவத்தை உருவாக்குவேன். இது போல நான் அதை ஒரு பனில் வைப்பேன். அப்புறம் ஒரு கட்லெட், ஒரு வெள்ளரிக்காய் நாக்கு, அப்புறம் 2வது சீஸ். அதை ஒரு பன்னுடன் மூடுகிறேன் மற்றும் 2 குழிவுகளை உருவாக்குகிறேன். அங்கே கடுகு ஊற்றுகிறேன். எனக்கு கொண்டு வா. வைங்க. கொடுத்தேன். அதுதான் அவை பொருந்தும். இப்போது நான் அவற்றை மேல் வைக்கிறேன். அருமை. என் மான்ஸ்டர் பர்கர் தயார். ஓ இல்ல, என்ன ஒரு பயங்கரம். ஐயோ சரி, போலி உனக்கு சுவைக்க நேரம். சரி சரி, எவ்வளவு குளிர். இதிலிருந்து தொடங்குகிறேன். சுவை சுவை. ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர், எனக்கு தெரியும். இப்போது இதை. அரடே, இது ரொம்ப உலர்ந்திருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ இல்லை. ஓ ஓ பெரிய விஷயம். நான் சாஸ் பத்தி மறந்துட்டேன். அருமை. இது என்ன? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவை மிகு. இது மிகுந்த சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? எதற்காக என்றால் இந்த மான்ஸ்டர் மிகச் சிறந்ததாக மாறிவிட்டது. வென்ஸ்டே வென்று விட்டது. அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி சொரஸ் என்ன வரைவீர்கள்? முதல் சுற்றில் இந்த பர்கரை சிறப்பாக வரைவது இதை பெறுவார். இதை பாருங்கள், எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதுமாக இருக்கிறது. அதே போல நான் உங்களுக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். முதல் சுற்றில் நீங்கள் கண்களை மூடி வரைந்து முடிக்க வேண்டும். எனவே உடனே உங்கள் மூடிகளை அணியுங்கள். மூடிக்கொள்ளாதீர்கள், இல்லையெனில் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறேன். இப்போது நீங்கள் தொடங்கலாம். அப்படியா? நாம் அவசரப்பட வேண்டும். நீங்கள் தொடங்கிவிட்டீர்களா? ஓ, நாம் விரைவாக செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஃபெல்ட் டிப்பானை கண்டுபிடித்து விட்டேன். என் வரைபடம் சரியான நிறங்களை கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் கண்களை மூடியபடி அதை தீர்மானிப்பது முற்றிலும் சாத்தியமற்றது. ஓ, எனக்கு இது நல்லதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. சரி. ஓ, மார்க்கர் எங்கே? ஓ, அது இருக்கிறது. ஹே, எனக்கு மார்க்கர் கொடு. அது எனக்கு தான். நான் அதில் வரைந்து விடுவேன். என்ன ஒரு கனவு. ஓ, என் வரைபடத்துடன் நீ என்ன செய்தாய் பாரு. இதற்காக நான் உன்னிடம் பழி வாங்க வேண்டும். ஓ, இது வலிக்கிறது. சரி, போதும் சண்டை. இப்போது வரைப்பதற்கான நேரம். நான் பசி கூட வைத்து விட்டேன். ஆகவே பர்கர் எனக்கே கிடைக்க வேண்டும். அடடே, என் கண்களை மூடிக்கொண்டு சரியான நேரத்தை எடுத்தேனா என்று எப்படி சொல்வது? சரி, இதை செய்வேன். நான் நிச்சயமாக இருக்கிறேன். இல்லை, இது உண்மையில் மிகவும் கடினம். நம்பிக்கையோட இருக்கலாம் என நினைக்கிறேன். ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி. ஓ, எனக்கு தவறாகவே இருந்தது. மற்ற பெண்களுக்கு மிகவும் அழகான வரைபடங்கள் உள்ளன. எனவே நான் ஒரு பர்கரை பெற மாட்டேன். ஆனால் சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. கேட் எனது வரைபடத்தை கடன் வாங்கினால் அவள் மனதில் கொள்ள மாட்டாள் என்று நினைக்கிறேன். அவளுக்கு என்னுடையதை கொடுக்கிறேன். ஓ, ஆஹா, நேரம் முடிந்து விட்டது. நான் இந்த பர்கரை எனக்கே சாப்பிட்டு விட்டேன்.
சரி கேட், நீ முயற்சியே செய்யல. நீ தேர்ந்தெடுத்த நிறம் எவ்வளவு மோசமா இருக்குது பாரு. என்ன? ஓ ஓ ஹூ கேனி ஏமாற்றி இருக்கிறார். சூசி, உன் வரைபடம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஏன் அதை இவ்வளவு கெடுத்து விட்டாய்? அப்படினால் என்னுடையது எப்படி? ஆனால் பொய் சொல்லாதே, நீ அதை என்னிடமிருந்து திருடினாய். பிராவோ காண்டி, இந்த பர்கரை நீ சாப்பிட தகுதியானவள். வாழ்த்துக்கள், இது உங்களுடையது. அண்ணா, பர்கர் எங்கே? என்ன? ஏன் இது இன்னும் வரவில்லை? ஓ ஓ, அது வந்து விட்டது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். நான் முடித்து விட்டேன். இந்த முறை நாம் என்ன வரைய போகிறோம்? இங்க ஒரு பெட்டி, உங்களோட புதிய பரிசு. ஏன் நமக்கு ஒரு பெட்டி தேவை? உங்களுக்கு பெட்டி தேவையில்லை, அதன் உள்ளடக்கம் தான் தேவை. வாவ், எத்தனை நாணயங்கள்! Das är Arberashastas. Galen Trendig är de ästa salgor källa moriasa det var tjurali de pensilal krona. எவ்வளவு குளிர்! கேட், ஏன் உனக்கு என்ன ஆனது? ஏதாவது தவறாக இருக்கிறதா? ஓ, நான் ஏதோ கனவு கண்டேன். நமது பரிசு ஒரு பொக்கிஷம் என்றால், அப்படி என்றால் அதற்கேற்ப தேட வேண்டும். நீங்கள் அங்கு என்ன மாதிரியான வேடமாடல் செய்கிறீர்கள்? ஒரு சிறிய குழந்தை போல? வாவ், சூசி ஏற்கனவே நாணயங்களுடன் ஒரு அழகான பெட்டியை வரைந்து விட்டார். நாங்கள் எப்படியாவது அவரை நிறுத்த வேண்டும். ஒரு மீன் பிடிக்கும் வலை இதற்கு உதவும். என்ன செய்கிறாய்? நான் விழப்போகிறேன். உனக்கு சரியான பாடம் கிடைத்தது. பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். கெண்டி அங்கே என்ன வரைந்துள்ளார் என்று பார்ப்போம். ஓ அபத்தம். ஆனால் எச்சரிக்கையாக, அவளும் வெளியே இருக்க வேண்டும். இந்த முறை நான் என் கையால் செய்வேன். தயார். இப்போது நான் வரைதளத்தை தொடங்கலாம். யாரும் இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி ஆக போகிறேன். மொத்தத்தில் இந்த சுற்றின் வெற்றியாளர் யார் என்பது ஏற்கனவே தெளிவாக உள்ளது. நான் அதை பெற்றுவிட்டேன். ஹாஹா. அப்படியா? நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். பெண்களே, நேரம் முடிந்தது. இந்த பாறை யாருக்கு கிடைக்கிறது என்று முடிவு செய்வோம். ஒரு நாணயம் எனக்கு சொந்தம் என்று நான் பந்தயம் வைக்கிறேன். சரி, நீ அதாவது பண்ண முடியாது. முழு பொக்கிஷமும் உன்னுடையதாக இருக்கும். பாருங்கள், நான் என்ன ஓவியம் வரைந்தேன். கென்னி, நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். தொப்பியை எடுத்துவிடு. ஓ நண்பா, ஏய், நீ மிகவும் மோசமாக விளையாடுகிறாய். அப்படி செய்ய முடியாது. என் வரைபடம் அங்கே இருக்கிறது. ஜெயந்தி தேவன்சர் ரோமசோர்வஸ் ஷிரிச்சிசன் தோஷ்ருப்தி பண்ணிருப்பாங்க. கேட் நீ டோஸ் அப் பண்ணார். ஆனா ஏன் இது முடிக்கப்படல? இல்லை. மற்றும் கேட். வாவ், அது வேற ஒரு விஷயம். கேட் ஒரு சிறந்த வரைபடம் பெற்றார். அப்படியெனில் கண்ணியமான சிறிய கடற்கொள்ளையனை பொக்கிஷம் உன்னிடம் செல்கிறது. அற்புதம். ஒரே, நான் இதை பெறப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் இந்த நாணயங்களில் அனைத்தையும் வைத்திருப்பது நான் தான். அருமை. இப்போது நான் இதை எப்படியாவது செய்ய முடியும். ஆமாம், அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஒரு முறை நாணயம் பற்களால் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். எனவே அதை செய்ய வேண்டும். விசித்திரமாக உள்ளது. அவை மிகவும் மிருதுவாக உள்ளன. ஓ இல்லை, இவை சாக்லேட் நாணயங்கள். இது ஒரு பொக்கிஷம் அல்ல. அதுதான், சாம்பல் நிறம் நல்லதற்கு வழிவகுக்காது. பெண்களே, இந்த முறை உங்கள் ஒருவருக்கு பெரிய கிண்டர் சர்ப்ரைஸ் கிடைக்கும். Until I raise the Rewila in nearest ring shigai. வா, என்ன காத்திருக்கிறாய்? இந்த சுற்றில் நீங்கள் கிரேயான்களால் வரைவீர்கள். வாவ், நான் வண்ணக்கிரியன்களால் வரைந்தால் பென்சில்களை விட நன்றாக வரைய முடியும். அதனால் அதை செய்யலாம். இந்த முறை நான் வெல்லும் வாய்ப்பு அதிகம். அது என்ன வாசனை? ஆம், வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைந்து விட்டன. சூசி, நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வரைபடம் வரைந்து விட்டாய். ஆனால் அவளை வரைவதிலிருந்து கவனத்தை மாற்ற எப்படி என்று எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன்.
போதும், தயவு செய்து. இன்று நான் காதுக்கு போக்கிக் கொண்டு வந்தது நல்லது. ஹூ? ஓ இல்லை, நீ முயற்சிக்க வேண்டாம். இப்போது நான் உன்னை கேட்கவே மாட்டேன். மனிதா. சரி, அப்போ நான் பலகைகளை இன்னும் சத்தமாக கீறுவேன். ஓ, எவ்வளவு வலி! என் ஏழை சிறிய விரல், உதவுங்கள். நமக்கு அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எல்லோரும் எங்கே? விசித்திரம். சரி, யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதே நல்லது. பெண்களே, ஆனால் உங்கள் நேரம் முடிந்து விட்டது. ஏன்? மற்றவர்கள் எங்கே? சூசி, நீ எல்லோருக்கும் பதில் சொல்ல போகிறாய். நல்லா இருக்குது. நான் வரைதல் முடித்து விட்டேன். சிறந்த வேலை, நன்றாக செய்தீர்கள். அருமை. சரி, கிண்டர் உங்களுக்கு செல்கிறது. கூல். இந்த முட்டையை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். மேலும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கவும். அற்புதம். பார்க்கலாம். சுவையான சாக்லேட்ஸ். நான் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அதுக்குள்ள ஒரு பாப்பெட் இருக்குது. இது இன்னும் குளிர்ச்சியாக இருக்குது. நான் விளையாடி இந்த சாக்லேட்டை அனுபவிப்பேன். ஓ, நான் தான் வெற்றியாளர். ஆம். வணக்கம் அனைவருக்கும். டைம் உங்களுடன் இருக்கிறார். நண்பர்களே, இந்த முறை மீண்டும் ஒரு அழகான பரிசு உங்களை காத்திருக்கிறது. அடிப்படையில் இது மிகவும் அழகான காஸ்மெட்டிக் பை. எனக்கு இது ஏன் தேவை? என்ன ஒரு பயங்கரமான வேலை. நீ ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? உங்கள் வரைதல் நேரம் தொடங்கிவிட்டது. சீக்கிரம் நண்பா. சரி, கூல். ஒரு புதிய அழகு பெட்டியை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஏற்கிறேன். குளு. ஆனால் சூசி என்னை விட வேகமாக வரைகிறாள். நாம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஏன் கையால் வரைதல் செய்ய வேண்டும்? இதற்காக சாக் துண்டுகளை பயன்படுத்தலாம். என்ன என்ன? சரி, அது ஒரு குளிர்ச்சியான யோசனை. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. சரியானது. எனவே எனது மேக்கப்பை இப்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. நீங்கள் மற்றொரு காகிதத்தின் வழியாக வரைபடத்தை தடவினால் அது உண்மையில் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். இதை செய்யலாம். ஆமாம். என்னிடமும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. முதலில் எனக்கு ஒரு கெட்டில் மற்றும் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். பின்னர் அதில் கொஞ்சம் சாக் ஊற்றுவேன். சரி, இதோ என்னிடம் என்ன இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். சூப்பர். சரி, இதையெல்லாம் கலக்க வேண்டும். சரி. டாடா, நான் வீட்டில் தயாரித்த வண்ணத்தை பெற்றேன். இதன் உதவியால் நான் என் வேலைகளை இன்னும் வேகமாக நிரப்புவேன். அருமை. அது மிகவும் நன்றாக வந்தது. ஏய், அவள் ஜெயிக்க முடியாது. அது என்ன? நான் என்ன செய்தேன்? இப்போது எனக்கு மிக்கப்பை கிடைக்காது. அது அந்த முட்டாள் இரும்பு காரணமாக. அவசரம். எனவே பரிசு இப்போது நிச்சயமாக எனது. ஓ, உன்னை பார்த்து என்ன செய்தேன்? நீ என்னை கவனத்தை கலைத்து விட்டாய். இப்போது நான் வரைபடத்தின் மீது தண்ணீர் சிந்தி விட்டேன். என்ன ஒரு மோசமானது. கைஸ், உங்களோட நேரம் புரிஞ்சு விட்டு உங்களோட ஃப்ரீஸ் யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்யும் நேரம். ஓ, நண்பா, கென்னி, கண்டிப்பாக நீ இல்லை. எப்படி வரைதல் முழுவதையும் எரித்து விட்டாய்? என்னை மீது கத்தாதீர்கள். அது என்ன மாதிரியான ஈரமான புள்ளி? ஓ, என் கடவுளே, இல்ல, அதுவும் நல்லதல்ல. குப்பையில் போடு. டாம், நீ என்ன வரைந்தாய்? ஓ, அங்கார். வாவ், அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். என்ன என்ன இந்த மேக்கப்பையை என்ன செய்ய வேண்டும்? அதை எப்படி பயன்படுத்துவது என கூட தெரியாது. ஓ, எனக்கு இது தேவையில்லை. கேள், டைம், நீ என்னையும் சூசியையும் மேக்கப் செய்ய முடியுமா? சரி, ஏன் நீ பயிற்சி செய்யக்கூடாது? ஆனால் இது உண்மையில் ஒரு சிறந்த யோசனை. பெண்களே, சில நிமிடங்களில் நீங்கள் உங்களை அடையாளம் காண்பீர்கள். தயார். ஓ, உண்மையில் கிட்டத்தட்ட தயார்.
சரியானது. எங்கிடம் இருக்கு முடிவு மதிப்பீடு பண்ணாது வந்து விட்டது. பெண்களே, உடனே ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இந்த புதிய மேக்கப்பில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். என்ன எப்படி நீங்க இப்படி செய்ய முடியும்? நீங்க எங்களை கிண்டல் பண்ணிட்டீங்க. ஓ, கவலைப்படாதே. என் கருத்தில் இது மிகவும் நகைச்சுவையாக வந்துள்ளது. ஆமாம், நீ சிரிக்கிறாய். ஒரு பட்டனை அழுத்தும் போது மடகாஸ்கர் கரப்பான் பூச்சிகளுக்கு என்ன? அது நேர்மை அல்ல. இந்த முட்டாள்தனமான பட்டன்களின் காரணமாக. எடுத்துக்கொள். மூர்க்கமான பட்டனை. என்ன நடந்தது இப்போ? ஓ, இன்னொரு விஷயத்தை நான் பெற போறேன் போல இருக்குது. வாய் வாய். ஆட்டுக்கூவல். ஆமா, கரப்பான் பூச்சிகள் ரத்து செய்யப்பட்டது போல இருக்கு. கொஞ்சம் கோக் குடிப்போம். ஓ ஆமாம், இது அற்புதம். நான் இந்த பெரிதான குப்பியில எல்லா கோக் பாட்டில்களை பிடிச்சு போட்டால் அதுக்கு மேல சில குளிர்ச்சியா இருக்கும். சூசி, நீ உன்னை பார்த்து நீங்க பார்க்கணும். முழுமையா ஈரமாறீங்க. நீங்க உண்மையில அந்த அனைத்து கோக்கள் குடிக்கல இல்லையா? என்ன பேசுறீங்க? ஓ இல்ல, அந்த பொத்தானுக்கு எதா நடக்குது. இது சிலிண்டர் ஆக்கி. இல்லை மட்டுமல்லாமல் யாவற்றையும். ஓ வாவ், உங்களிடம் நிறைய மென்டோஸ் மிட்டாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு கோலா நீரூற்று நேரம். வாழ்த்துக்கள். இந்த நீரூற்று கொஞ்சம் மிகுதியானது. நாமதிகத்தில் இதை நிறுத்த வேண்டியுள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டும். இது மிகவும் கனமாக உள்ளது. ஹூ ஆம் கேக் உங்கள் தலையை விட பெரியதாக இருக்கிறது. என்ன வண்ணம் விசித்திரமாக இருக்கிறது. ஆஹா, இது உண்மையிலேயே அற்புதமானது. இது உண்மையிலேயே ருசியாக உள்ளது. இதனுடன் ஒரு மெழுகுவர்த்தியும் உள்ளது. அதனுடன் என்ன வருகிறது? அலோ, உதவி, தீ. அங்கே என்ன நடக்கிறது? ஆமாங்க, கேண்டியின் நிலை சரியாக இல்லை. இந்த பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன். மற்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று புரிகிறது. டெர்ம் மற்றும் பீட் எங்களுக்கு உதவுவார்கள். பீட், என்னை உதவிகரமாக செய். இந்த தீயை அணைக்க. அருமை, உங்கள் உதவிக்கு புதிய நன்றி. இங்கே வெப்பம் அதிகமாக இருந்தது, ஆனால் இப்போது நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். Laser candy and want Susie me. எதை சைடரேட்டி நீ ஏமாற்ற வேண்டாம். சிவப்பு பொத்தான் சிறந்த தேர்வு. ஆனா ஒரு விஷயம், பொக்கான் வெடிக்க அவ்வளவு நேரம் இல்ல. அதனால சூசி, இந்த எல்லா கொத்துக்களையும் நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் நானே. இந்த கர்னல்கள் மிகவும் கடினம். எனது பல்லுகளாலும் இதை கையாள முடியவில்லை. இவை பற்களை திருப்பி இடங்களில் வைக்க வேண்டும். என் வாயில் ஒரு துளை மட்டும் இருப்பதால் நான் வாழ முடியாது. அனைத்தும் தயாராக உள்ளது. சரி, இப்போதிலிருந்து பாப்பிங் செய்ய தொடங்குவதற்கு ஒருபோதும் மிகவும் தாமதமாகாதுன்னு நினைக்கிறேன். இந்த வெப்பமெல்லாம் எங்கிருந்து வந்தது? இங்கே ஏன் இவ்வளவு காய்ச்சல்? நான் வியர்க்கின்றேன். வாவ், இப்போது எனக்கு பாப்கார்ன் கிடைக்கிறது. சூப்பர். எனக்கு கூட சில கிடைக்கிறது. இது ரொம்ப குளிர்ந்ததும் சுவையாகவும் இருக்கு. ஹே சல்சி, அங்கே என்ன நடக்குது? அந்த வெக்கிளி பொரியெல்லாம் எங்கே இருந்து வருகிறது? அழுதே, இது அதிகம். நான் முடியாது. இது மிகவும் சூடாக உள்ளது. உதவுங்கள். அது போதும். நான் உயிரோடே எரிந்தே போக போகிறேன். டாண்டி, என்னை காப்பாற்று தயவு செய்து. யாராவது வந்து என்னை காப்பாத்தினா நான் நல்லா எரிந்தே இருக்கும். போகிறேன். மஞ்சள் பொத்தானே, நீயே என் கடைசி. சுயிசி உங்களை கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற அனுப்பினார்.
ஐயோ அது வலிக்கிறது. ஆனா இந்த ஐஸ்க்கு நன்றி. இங்கே வண்டி வெப்பமில்லை. இப்போது நான் எந்த கவலையும் இல்லாமல் என் சுவையான பாப்கார்னை சாப்பிடலாம். கேண்டி, உன் பார் பொத்தானை அழுத்தும் நேரம். உங்க கவனத்தை ஈர்க்கிறது எப்படி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொத்தானை அழுத்துங்களேன். ஐயோ அது வலிக்கிறது. சரி, எனக்கு புரிந்தது. கத்த வேண்டாம். என் ஆசைகள் மற்றும் கனவுகளை அத்தனைமையும் பச்சை பொத்தானில் போடப் போகிறேன். ஓ இல்லை, அவர்களா? எனக்கு சிலந்திகள் வெறுப்பு. இல்லை செய்து. ஓ, எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக ஒரு சவாலாக அவங்களை ஊற்ற வேண்டும் என்றால். ஹே சிறியவர்களே, என் தோழிக்காண்டியை சந்திக்க விரும்புறா? அவளை நீங்கள் காணும் நேரம் வந்துவிட்டது. போதும், நிறுத்து. நான் உன்னை வேண்டுகிறேன். அவங்க நிறைய இருக்காங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? முடியாது. நான் கொசுக்களுடன் அதே பெட்டியில் இருக்க முடியாது. என்னை இங்கிருந்து வெளியே தூக்கி விடுங்கள். எனக்கு நினைக்கிறேன் தட் இறந்துச்சமும் பிரகாசமான முடியை மிகவும் விரும்பியது. ஆனால் நீண்ட நேரம் அல்ல. நீங்கள் ஒரு காலனியால் ஏதேனும் கரப்பான் பூச்சியை களையலாம். இதோ. ஆமா, அதை நான் இன்னும் பெற்றேன். உன்னுடைய ஸ்னீக்கர் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு இந்த வெள்ளை சிவட் இருக்கிறது. இதுவே போதும். எங்கே இருக்கிறாய் நீ அருவருப்பான பூச்சி? அங்கே ஒன்று மூட்டுக்கு மேல் இருக்கிறது. நான் உன்னை பிடிக்கப் போகிறேன். இது என் பிரச்சனைகளை தீர்த்து விட்டது போல் இருக்கிறது. சில கரப்பான பிவிஐகளை ஒழிக்கிற நேரம் இது. கேண்டி, நீ இந்த பொருளுக்கு உள்ளே சுவாசிக்க முடியாது. இது மரணம் உண்டாக்கும். இங்க கெஸ் மாஸ்க் பிடி. இலக்கியம். அப்படி போடக்கூடாத கமைகள் உட்பரப்ப வேண்டாம் என்பதை எல்லோரும் அறிவார்கள். சரி, சிலந்திகள் தயாராகிவிட்டீர்களா? விடு. முடிஞ்சது. எனக்கு அப்படி தோன்றுகிறது. சுசி, பொத்தானை அழுத்துப்பது உன் திருப்பு. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ருசியான ஏதாவது கிடைக்குமா? தயவு செய்து. எப்படி முடியாது? உங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குதே. பெட் ஆஃப் த்ரூம் சின்னதா உள்ள. அவ்வளவுதானா? இது எவ்விதமாயினும் ஒரு நகைச்சுவையா? அதை விட சிறிய வருகையை நான் எப்போதும் பார்த்ததில்லை. ஆனா இது இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. சாஸ் பத்தி என்ன? எனக்கு கொஞ்சம் வேண்டும். ஓ, அங்க நிறைய சாஸ் இருக்கும். எனக்கு என்ன தவறு நடந்தது? அலட்சியம். நன்றி. இதிரவல தெரிவ என்ன வேண்டும்? கேண்டி, நீ காண்றியா? நீக்கு சினம் வருதா? என்னையும் கிளிக் செய்ய வேண்டிய நேரம் இது. இறுதியில் யாரோ ஒருவருக்கு அருமையான பரிசு கிடைச்சது. ஒட்டுமொத்த பணத்தை பெற்றீர்கள். எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பிடி. அன்னைக்கு நான் பணக்காரனாகிறேன். எனக்கும் கொஞ்சம் கொடு. சிறிது மட்டும். அது கனமாக இருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரிதான். நீங்கள் என்னை கூண்டிலிருந்து வெளியேற உதவுவீர்கள். சுதந்திரம். நிகழ்ச்சியா? ஆமாம், ஒரு நாள். பார்த்ததற்கு நன்றி.